السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவன் நம் மீது கடமையாக ஆக்கியிருக்கிற ஜும்மாவுடைய இபாதத்தில் நாம் தற்போது கலந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்நாட்களில் தற்போதைய காலகட்டங்களை ஆராய்ந்து என்னுடைய கடந்த காலத்தில் நான் இப்படி இருந்திருக்கலாம் என்கிற பல்வேறு ஆசைகள் எண்ணங்கள் நம்மிலே வருவது இயல்பு. ஒரு மனிதனை அழைத்து, நீ இப்படி இந்த நிலைமையில் இருக்கிறியே, உனக்கு ஏதாவது நிறைவேறாத ஆசைகள் இருக்கிறதா என்று கேட்டால், நான் டாக்டருக்கு படிச்சிருக்கணும், ஆனால் நான் இப்போ அதுக்கு படிக்கலை என்று கடந்த காலத்தில் நான் அதை படிச்சிருக்கணும் என்கிற ஒரு நிறைவேறாத ஒரு ஆசை அவனிடத்தில் இருக்கிறது. அதே போல் அப்போவே எங்கள் அப்பா சொன்னார், நல்லபடியாக படிடா, நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு. நல்லபடியாக படிச்சிருக்கணும், ஆனால் எனக்கு அன்னைக்கு படிக்காததுனால எனக்கு இந்த நிலைமை என்று நம்முடைய இயக்கங்களை வெளிப்படுத்துவார்கள். அதே போல் நம்முடைய வாழ்வாதாரங்களை எடுத்துக்கொண்டால், பேசாமல் நான் படித்து முடித்த உடனேயே அந்த கம்பெனியிலேயே வேலைக்கு போயிருக்கலாம், ஆனால் அதை நான் செய்யாததுனால இன்றைக்கு எனக்கு இவ்வளவு பெரிய சிக்கல்கள் ஏற்பட்டு விட்டது என்று ஒரு மனிதனை அழைத்து, கடந்த காலத்தில் நான் அப்படி செஞ்சிருக்கலாம் ஆனால் நான் அதை செய்யலை, இதை படிச்சிருக்கலாம் ஆனால் நான் படிக்கலை, இந்த வேலைக்கு போயிருக்கலாம் ஆனால் நான் அதை போகலை என்று கடந்த காலத்தில் நான் இதை செய்திருக்கலாம், இப்படி செய்திருக்கலாம், அப்படி செய்திருக்கலாம் என்று அவனுடைய ஏக்கங்களை, எதிர்பார்ப்புகளை அவன் என்றைக்காவது ஒரு நாள் வெளிப்படுத்தி விடுவான். இதை போலவே சில மனிதர்கள் நாளை நான் இப்படி ஆகியிருக்க வேண்டும், அப்படி ஆகியிருக்க வேண்டும் என்கிற ஏக்கங்களை வெளிப்படுத்துவார்கள். இப்போ உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் அதை படிச்சிருக்கலாம் ஆனால் நான் படிக்கலை, நான் இதை செஞ்சிருக்கலாம் ஆனால் நான் செய்யலை, நான் இந்த வேலைக்கு போயிருக்கலாம் ஆனால் போகலை, நான் அப்பொழுதே திருமணம் பண்ணியிருக்கலாம் பண்ணலை, இதை செஞ்சிருக்கலாம் அதை செஞ்சிருக்கலாம்னு இப்படி எதிர்பாராத இயக்கங்களை, எண்ணங்களை வெளிப்படுத்துகிறார்கள் அல்லவா. இதை போலவே திருமறை குர்ஆனும் சில மனிதர்களுடைய எதிர்பார்ப்புகளை, எண்ணங்களை பட்டியல் போடுகிறது. திருமறை குர்ஆனை நீங்கள் புரட்டி பார்த்தால் சில மனிதர்கள் இப்படியெல்லாம் பேசுவாங்க, அவனுடைய ஆசை இதுதான், அவனுடைய எண்ணம் இதுதான், அவனுடைய எதிர்பார்ப்பு இதுதான் என்று திருமறை குர்ஆன் பட்டியல் போடுகிறது. இப்ப நம்முடைய ஆசைகள்லாம் இப்படி இருந்து கொண்டிருக்கிறது. உலக வாழ்வை மையமாக வைத்து திருமறை குர்ஆன் பட்டியல் போடுது இல்லையா, சில மனிதர்களுடைய ஆசைகள் எப்படின்னு. அந்த ஆசைகள்ல நம்ம எடுத்து பார்த்தோம் என்றால் 78வது அத்தியாயத்துடைய 40வது வசனம். அந்த வசனத்துல ஒரு மனிதன் பேசுகிறார், யா லைத்தனி குந்து துராபா. இதான் அவனுடைய ஆசை. நம்ம ஆசை என்ன? அதாயிருக்கணும், இதாயிருக்கணும், அப்படி ஆயிருக்கணும், இப்படி ஆயிருக்கணும்ங்கிறது. இங்க ஒரு மனுஷனுடைய ஆசையை திருமறை குர்ஆன் பட்டியல் போடுகிறது. 78வது அத்தியாயம் அம்மா எத்தசா அலூன அப்படின்னு ஆரம்பிக்கும்ல, அந்த அத்தியாயத்துடைய 40வது வசனம், யா லைத்தனி குந்து துராபா. என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? நான் மண்ணாகி போய் இருக்க கூடாதா. இவனுடைய ஆசை என்னன்னா, நான் மனுஷனா வாழ்ந்திருக்கிறேனே, நான் அப்படி இருந்திருக்கணுமே, இப்படி இருந்திருக்கணுமேங்கிற எந்த ஆசையுமே இல்லை. இவன் ஆசை என்ன தெரியுமா? யா லைத்தனி குந்து துராபா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு மண்ணாகி போயிருக்க கூடாதா என்று அந்த மனிதன் ஆசைப்படுகிறான். நம்ம ஆசை என்ன?
நான் அந்த வேலைக்கு போயிருக்கணும், நான் அதை படிச்சிருக்கணும், டாக்டர் ஆயிருக்கணும், இன்ஜினியர் ஆயிருக்கணும், அப்படி இப்படி இதுதான். இங்க ஒருத்தனுடைய ஆசை என்ன தெரியுமா? யா லைத்தனி குந்து துராபா, நான் மண்ணாகி போயிருக்கணுமே என்று ஆசைப்படுகிறான். யார் தெரியுமா ஆசைப்படுறா? இந்த ஆசையை படுகிறவன் யார் தெரியுமா? அதற்கு வசனத்தினுடைய முன்புள்ள வாசகங்களை படித்து பார்த்தால் யகூலுல் காஃபிரு யா லைத்தனி குந்து துராபா. யார் தெரியுமா இப்படி ஆசைப்படுறவன்? முஸ்லிம் அல்ல. யகூலுல் காஃபிரு, காஃபிரானவன் சொல்லுகிறான் என்ன தெரியுமா? இந்த மனுஷனா நான் வந்ததுக்கு பதிலாக யா லைத்தனி குந்து துராபா, நான் மண்ணாகி போயிருக்க கூடாதா என்று மறுமை நாளில் ஆசைப்படுவான் என்கிறது திருமறை குர்ஆன். திருமறை குர்ஆன் சில மனுஷனுடைய ஆசையை பட்டியல் போடுதுன்னு சொன்னேன்ல, அதுல ஒரு மனிதனுடைய ஆசையை பாருங்க. யகூலுல் காஃபிரு, காஃபிருடைய ஆசை என்னவென்றால் யா லைத்தனி குந்து துராபா, நான் மண்ணாகி போகி இருக்க வேண்டுமே என்று மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய முன்னிலையில இப்படி ஒரு ஆசையை படுகிறான். ஏன் இந்த ஆசை அவனுக்கு வருகிறது? அவன் அல்லாஹ்வை சந்தித்தது அல்லாஹ்வை வணங்கிய ஒரு முஸ்லிமாக அல்ல, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்த ஒரு முஸ்லிமாக அல்ல, இறை வசனங்களை புரிந்து கொண்டு தன் வாழ்க்கையை ஒரு ஈமானோடு வாழ்ந்த ஒரு முக்மீனாகவும் அல்ல, இறைவனுக்கு இணை கற்பித்து காஃபிராக அல்லாஹ்வை சந்தித்து அங்கே அவனுக்கு நடக்க போகிற கேடுகளை எல்லாம் அறிந்து இந்த மனுஷனா நான் இங்க வந்ததுக்கு பதிலாக அல்லாஹ்வுக்கு இணை வச்சு காஃபிராக வாழ்ந்ததற்கு பதிலாக நான் உலகத்துல ஒரு மண்ணாக இருந்திருக்கலாமே என்று அவன் ஆசைப்படுகிறான் அல்லவா? அப்படியானால் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற காஃபிர்களுடைய நிலைமை மறுமையிலே இப்படித்தான் இருக்கிறது. நம்முடைய நிலைமை என்ன தெரியுமா? காஃபிருக்கு தானுங்க, நாமெல்லாம் முஸ்லிம் தானே. அந்த முஸ்லிம்களிலும் பெயர் தாங்கிய முஸ்லிம்கள் அல்ல, தௌஹீதை பேசுகிற குர்ஆனையும் ஹதீஸையும் அகீதாவாக கொள்கையாக எடுத்திருக்கிற முஸ்லிம்கள் நாம். நம்மளா போய் இணை வைப்போமா? நாமளா போய் ஷிர்க் வச்சிருவோமா என்கிற மமதைகள் நமக்கு எப்பொழுதுமே உண்டு. உண்டா இல்லையா? உண்டு. இப்ப இங்க இருக்கிற யாராவது போய் தர்கா வாசல நிக்க போறோமானா இல்ல, யாராவது போய் கோயிலுடைய படிக்கட்டுகள்ல ஏறி போறோமானா இல்ல. அப்ப நமக்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு தம்பட்டம் இருக்குதானே? மறந்து விடாதீர்கள், அல்லாஹ்வுடைய இறை தூதரான நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யார் தெரியுமா? அவருடைய தந்தை நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபி. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாத்தா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு நபி. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு நபி. எப்பேற்பட்ட தரஜா தகுதியை பாருங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அத்தா நபி, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாத்தா நபி, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளை நபி, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி. இப்பேற்பட்ட ஒரு நபி வாழ்நாள் முழுக்க என்ன பிரச்சாரம் பண்ணியிருப்பாரு? அல்லாஹ்வை வணங்குங்க, சிலைகளை வணங்காதீங்க, நான் நபி, என்னைய பின்பற்றுங்க என்று வாழ்நாள் முழுக்க ஏகத்துவத்தை தான் ஒரு நபி எடுத்து சொல்லியிருப்பார். வாழ்நாள் முழுவதும் ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்த அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபி வாழ்நாள் முழுவதும் ஏகத்துவத்தை எடுத்துரைத்து அத்தா தாத்தா புள்ள தா எல்லாமே நபியாக இருந்த பொழுதிலும் கூட தன் மரண தருவாயில தான் பெற்றெடுத்த பிள்ளைகள் அத்தனை பேரையுமே அழைத்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? எப்போ கேட்ட கேள்வி? சும்மா படுத்த படுக்கையில இல்ல, மரண தருவாயில கேட்ட கேள்வி, என் சந்ததிகளே எனக்கு பின் நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என்று கேட்டார்கள். வெறும் குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கிறோம்ல, நம்ம இந்த கேள்வியை நம்ம பிள்ளைகளை பார்த்து இதுவரைக்கும் நம்ம கேட்டிருக்க மாட்டோம். நம்முடைய அத்தா அம்மா நம்மளை பார்த்து கேட்டிருக்க மாட்டாங்க, எனக்கு பின்னாடி நீங்கள் யாரை வணங்குவீர்கள் கேட்டது உண்டா? எனக்கு பின்னாடி நீங்க ஒற்றுமையா இருங்க, அடிச்சுக்காம இருங்க, நல்லபடியா இருங்க, நல்ல மனுஷனா வாழுங்க, நல்ல பிள்ளையா பேரெடுங்க, இந்த மாதிரியான பொதுவான அறிவுரைகளை வழங்கி இருக்கலாம். எனக்கு பின் நீங்கள் யாரை வணங்குவீர்கள் கேட்ட கேள்வி யார் தெரியுமா? சாதாரண மனிதர் அல்ல, தன் பரம்பரையே நபி பட்டம் பெற்ற ஒரு நபி. நமக்கு என்ன தெரியுமா? நம்மளா போய் இணை வச்சிருவோமா? அங்க மட்டும் என்ன, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்நாள் முழுக்க நபி,
அப்பேற்பட்ட ஒருத்தர் தான் பிள்ளைகளை அழைச்சி கேட்ட கேள்வி என்ன, எனக்கு பின் நீங்கள் யாரையும் வணங்குவீர்கள்? பிள்ளைகள்லாம் சொன்னாங்க, உங்களுடைய இறைவனாகிய உங்களுடைய மூதாதையருடைய இறைவனாகிய அல்லாஹ்வை தான் நாங்கள் வணங்குவோம் என்று சொன்னார்கள். அப்படியானால் மரண தருவாய் வரைக்கும் இந்த இஸ்லாத்தை, இந்த ஏகத்துவத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். அது ரொம்ப ரிஸ்க், சாதாரண விஷயம் இல்லை. நாம இன்னைக்கு குர்ஆன் ஹதீஸை பேசிக்கிட்டு இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனால் நாளைக்கு நாம எப்படி இருப்போம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நாளை நம்முடைய நிலைமை எப்படி ஆக போகிறது நமக்கு தெரியாது. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா. இந்த துஆவை யார் தெரியுமா சொல்லி கொடுத்தா? அல்லாஹ் கேட்கணும்னு சொல்லி கொடுக்குறான். என்ன தெரியுமா? ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா. எங்கள் இறைவா, எங்களுடைய உள்ளங்களை நீ புரட்டி விடாதே. எப்ப தெரியுமா? எங்களுக்கு நாங்கள் நேரு வழியை அடைந்ததற்கு பிறகு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நேரு வழியை அடைஞ்சாச்சு, அல்லாஹ் தான் கடவுள் நினைச்சாச்சு, முகமது தான் தூதர் நம்பியாச்சு, குர்ஆன் தான் வேதம் நம்பியாச்சு, முஸ்லிமா இருக்கிறோமா இருக்கிறோம், கோயிலுக்கு போறோமா இல்ல, தர்காவுக்கு போறோமா இல்ல, வேற இணை வைப்பு காரியங்கள் இல்லை. இப்படி அடைஞ்சாச்சு. அடைஞ்ச ஒருத்தவனுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்த துஆ என்ன தெரியுமா? ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா. எங்கள் இறைவா, எங்களுக்கு நேரு வழியை தந்ததற்கு பிறகு எங்கள் உள்ளத்தை தடமுறலை செய்து விடாதே. அப்படின்னா என்னைக்கும் புரண்டுருவோம்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், அல்லாஹ் காப்பாற்றணும். அடுத்த 5 வருஷத்துல போய் தர்கா வாசல்ல போய் நின்று துஆ கேட்டோம்னா என்ன ஆகுறது? அது எப்படிங்க சொல்லலாம்? ஆனிச்சுன்னா அடுத்த 10 வருஷத்துல ஒரு கோயிலுக்கே மொட்டை போட்டோம், என்ன ஆகுறது நிலைமை? என்னங்க குர்ஆனில் பேசுவது இப்படி? ஆமா, அப்படித்தான். அப்படித்தான். அல்லாஹ் உள்ளத்தை புரட்டி விட்டுட்டானா ஏகத்துவம் இருக்காது, மாறிடுவோம். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய மரண தருவாயில ரசூலுல்லாஹ்வுடைய பிரச்சாரத்தை நம்ம படிச்சிருக்கிறோம்ல, 23 ஆண்டு கால பிரச்சாரத்தை முழுக்க முழுக்க ஏகத்துவம் தான். அந்த நபி மரண தருவாயில இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மனைவியான உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, அந்த ரோமாபுரியில இருந்த அந்த கிறிஸ்தவ ஆலயங்கள் எல்லாம், மடாலயங்கள் எல்லாம் எவ்வளவு அற்புதங்களாக பெரிய பெரிய கட்டடங்களாக இருந்தன என்று சொல்லுகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் யூதர்களையும் நசாராக்களையும் சபிப்பானாக. ஏன் தெரியுமா? அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை எல்லாம் வணக்க ஸ்தலங்களாக மாற்றிவிட்டார்கள் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். 23 வருஷம் பேசுனதும் அதே ஏகத்துவத்தை தான். மரண தருவாயில தன் மனைவி சொல்றாங்க, அந்த ரோமாபுரி தேசத்துல, ஏன்னா ரோமர்கள் கீழே தானே இருந்தது, அந்த ரோமாபுரி தேசத்துல ஷாம்ல அந்த கிறிஸ்தவ ஆலயங்களும் மடாலயங்களும் மிகப்பெரிய கோட்டையா சூப்பரா இருந்துச்சுங்கிறாங்க. அத ரசூலுல்லாஹ் மறுக்கல. நீ அங்க போனெல்லாம் கேட்கல, சுத்தி பார்க்கறதுக்கு போறியா, போனா பிரச்சனை இல்லை. ஆனா அங்க ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா கேட்டாங்க? அல்லாஹ் யூதர்களையும் நசாராக்களையும் கிறிஸ்தவர்களை சபிப்பானாகன்னாங்க. ஏன்? அவர்கள் நபிமார்களுடைய அடக்கஸ்தலங்களை, அவர்களுக்குன்னு வந்த இறை தூதர்கள் இறந்து போயிட்டா அவங்கள கொண்டு போய் அடக்கம் பண்ண அந்த இடத்தை, அடக்கஸ்தலத்தை இபாதத்து செய்கிற வணக்கஸ்தலமாக மாற்றி விட்டார்கள் அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்றால் என்ன புரியுது தெரியுமா? 23 ஆண்டு காலம் பேசின ஏகத்துவத்தோடு தன்னுடைய இறுதி காலத்திலையும் ரசூலுல்லாஹ் ஏகத்துவத்தை தான் எடுத்துரைத்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அதைத்தான் பேசியிருக்கிறார்கள். அப்ப நம்ம என்ன விளங்கணும் தெரியுமா? இன்னைக்கு நம்ம இருக்கிறோம்ல ஒரு பெரிய மமதையோடு, நாங்களெல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கிறோம், எங்களுக்கு தெரியாத ஆயத்துகள் கிடையாது, எங்களுக்கு தெரியாத ஹதீஸுகள் கிடையாது, நாங்களெல்லாம் ஒரிஜினல் முஸ்லிமு அப்படின்னா தம்பட்டம் அடிக்கிறோம்ல. இந்த தம்பட்டம் என்றைக்கும் கூடாது. அல்லாஹ் உள்ளத்தை புரட்டினான்னு வைங்க, நாளைக்கு ஷிர்க்ல நம்மளே தெளியலாம், நாமளே போய் ஷிர்க்ல விழுந்துடலாம். யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஒவ்வொரு ஜும்மா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேசுறாங்கல்ல, என்ன அர்த்தம் தெரியுமா இதற்கு? எப்படி அல்லாஹ் அழைக்கிறான் தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஆமனுன்னா என்ன? நம்பிக்கை கொண்டவர்களை அழைப்பதற்கு அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை. குர்ஆன்ல 2 விதமாக அல்லாஹ் மக்களை அழைக்கிறார். ஒன்று யா அய்யுஹல்லதீன ஆமனு, இன்னொன்று யா அய்யுஹன் நாஸ். யா அய்யுஹன் நாஸ்னா மக்களே, உலக மக்களே, எல்லாத்தையும் கூப்பிடுறான் அல்லாஹ். முஸ்லிம், கிறிஸ்தவ, இந்து, நாத்திகவாதி, கம்யூனிஸ்ட் எல்லாத்தையும் அல்லாஹ் கூப்பிட்டு யா அய்யுஹன் நாஸ் என்று அழைக்கிறார்.
இங்க யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்களை அல்லாஹ் அழைக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லா, எனக்கு நீங்க பயப்படுங்க. ஹக்கத்து காத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணித்து விடாதீர்கள். என்ன புரியுது நமக்கு? கூப்பிடுறதே முஸ்லிம்களை தான் கூப்பிடுறான் அல்லாஹ். யா அய்யுஹல்லதீன ஆமனு கூப்பிட்டு என்ன சொல்லலாம்? இதே நிலையில நீ மரணி அப்படின்னு சொல்லலாம்ல. முஸ்லிமையே கூப்பிட்டு, நம்பிக்கை கொண்டவர்களையே கூப்பிட்டு, வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணிச்சிடாதீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அரே வெறுமனே இப்ப நீ முஸ்லிமா இருக்கிறது பிரச்சனை இல்ல, நீ இன்றைக்கு முஸ்லிம் தான், ஜும்மாவுக்கு வந்துட்ட, நீ இந்த வருஷத்துல நீ முஸ்லிம் தான், ரமலான் நோன்பு வச்சுட்ட, ஹஜ்ஜி கூட செஞ்சிட்ட, உம்ரா செஞ்சிட்ட, நீ இப்ப முஸ்லிம் தான். இல்ல, அதுக்கு அர்த்தம் அது கிடையாது. இப்ப நீ முஸ்லிம் தான்ப்பா. கூப்பிட்டு நீ எதிர்காலத்துல மரணிக்கும் பொழுது வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிமாகவே அன்று மரணிச்சிடாதன்னா நாளை நிலைமை எப்படி வேணாலும் மாறலாம்னு அர்த்தம். நீ இப்ப முஸ்லிமு, மௌத்தா போறப்ப நீ முஸ்லிமா இருக்கியா பாத்துக்க, முஸ்லிமா இல்லாம மரணிச்சிடாத. முஸ்லிமையே கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லுகிறார். ஒரு காபிரை கூப்பிட்டு சொல்லலாம்ல, நீ முஸ்லிமா அன்றி மரணிச்சிடாதப்பா, முஸ்லிமா ஆகு அப்படின்ட்டு. முஸ்லிமையே அழைத்து நீ முஸ்லிமா இல்லாம மௌத்தா போயிடாதங்கிற அல்லாஹ். அப்படியானால் நாளை நிலைமை என்ன? எனவே இந்த காஃபிருடைய ஒரு ஆசை என்ன தெரியுமா? நமக்கு எப்படி இங்க எவ்வளவோ ஆசை, நான் அப்படி ஆயிருக்கலாம், இப்படி ஆயிருக்கலாம், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கலாம், இந்த பையனை கல்யாணம் பண்ணிருக்கலாம், எவ்வளவோ ஆசை இருக்குல்ல. இது மாதிரியான ஆசைகள்ல காஃபிருடைய ஆசை நாளை மறுமையில யா லைத்தனி குந்து துராவா, நான் ஒரு மண்ணாகி போயிருக்கலாமே. இங்க நம்ம ஆசை நம்ம டாக்டர் ஆயிருக்கலாமே, இன்ஜினியர் ஆயிருக்கலாமே, அப்படி நான் அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போயிருக்கலாமே, அப்படி. இங்க ஒருத்தனோட ஆசை என்னன்னா யகூலுல் காஃபிரு யா லைத்தனி குந்து துராபா, நான் மண்ணாகி போயிருக்கலாமே என்று ஆசைப்படுகிறான் ஒரு காஃபிர். அப்ப அதுல நமக்கு என்ன தெரியுமா பாடம்? நம்முடைய ஒருபோதும் நாளை மறுமையில இந்த மனுஷன் பேசுறான்ல, இப்படி போய் அல்லாஹ்ட்ட பேசிடக்கூடாது. ஆசைய நான் மண்ணாகி போயிருக்கலாமே அல்லாஹ் அப்படின்னு பேசிடக்கூடாது. அப்படியானால் இந்த உலகத்துல வாழ்கிற காலத்தில் இன்றைக்கு முஸ்லிமாக இருந்தால் பத்தாது, நேற்றைக்கு இருந்தால் பத்தாது, நம்முடைய மௌத்து வரைக்கும் நாம் இருக்க வேண்டுமையானால் இணை வைப்பு கொள்கைக்கு ஒருபோதும் திரும்பாமல் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குகிற ஒரு உண்மை முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்கிற பாடம் அந்த ஆசையில இருந்து இருக்கிறது. சரியா? அதே மாதிரி இன்னொரு மனிதனுடைய ஆசையை திருமறை குர்ஆன் பட்டியலிடுகிறது. என்ன தெரியுமா? 89வது அத்தியாயத்துடைய 24வது வசனம். இதுல அவன் என்ன தெரியுமா சொல்றான்? யகூலு யா லைத்தனி, அவனுடைய ஆசை என்ன தெரியுமா? ஆசை கத்தம்து லி ஹயாத்தி. அவன் ஆசையை பாருங்க, மறுமையில இவன் ஆசை என்ன தெரியுமா? யகூலு யா லைத்தனி கத்தம்து லி ஹயாத்தி, இந்த மறுமை வாழ்க்கைக்காக நான் எதையாவது முற்படுத்தி முன்கூட்டியே நான் எதையாவது செஞ்சுட்டு வந்திருக்கணுமே என்று ஆசைப்படுகிறான். இங்க இவன் ஆசை என்ன? இங்க நம்ம உலகத்துல அதா இருக்கணுமே இதா இருக்கணுமேங்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரி இங்க ஒருத்தனுடைய ஆசை என்ன தெரியுமா? யகூலு யா லைத்தனி கத்தம்து லி ஹயாத்தி, நான் இந்த நாள் இருக்குல்ல, இந்த மறுமை நாள், இந்த மறுமை வாழ்க்கை, இதுக்காக நான் எதையாவது செஞ்சுட்டு வந்திருக்கணுமே என்று மறுமையில் சொல்லுகிறான். சொல்லுகிறவன் காஃபிர் அல்ல, நல்லா விளங்கிருங்க. போன தடவை சொன்ன ஆசை ஒரு காஃபிருடைய வாயிலிருந்து வந்த ஆசை. இந்த ஆசை யார் தெரியுமா? யா லைத்தனி கத்தம்து லி ஹயாத்தி, இந்த வாழ்க்கைக்காக நான் எதையாவது முற்படுத்தி அமல்கள் செஞ்சுட்டு நான் வந்திருக்கணுமே, சும்மா வந்துட்டேன், இங்க வந்து என்னால ஜெயிக்க முடியலை என்று அன்றைக்கு போய் ஆசைப்படுகிறான் அந்த மனிதன். எதையாவது நான் முற்படுத்தி செஞ்சுட்டு வந்திருக்கணுமேனு. இந்த கேள்விய நம்ம இங்க இருக்கிற ஒவ்வொருவருமே நம்முடைய மனசுக்குள்ள கேள்வி கேட்டு பாருங்க. மவுத் எப்பன்னு நமக்கு தெரியாது, ஒவ்வொன்றுக்குமே ஏஜ் லிமிட் இருக்கிறது இந்த உலகத்துல. மவுத்துக்கு ஒரு ஏஜ் லிமிட்டே கிடையாது. 2 வயசு குழந்தையும் மரணிக்கும், 20 வயசு ஒரு மாணவனும் மரணிப்பான், 40 வயது இளைஞனும் மரணிப்பான், 60 வயது 70 வயது 80 வயது முதியவர்களும் மரணிப்பார்கள். இப்ப கேள்வி என்ன தெரியுமா? இந்த கேள்விய, இந்த ஆசைய நாளை மறுமையில நம்ம போய் சொல்ற நிலையில இருக்கிறோமா இல்ல சொல்லாத நிலையில இருக்கிறோமா? ஆமா, நம்முடைய வாழ்நாளை பூரா அழிச்சு செலவழிச்சு ஒரு அமலும் செய்யாம
ஏதோ இந்த மருமன்னு எல்லாம் பயான்ல கேட்டோம், எல்லாம் செஞ்சோம். ஆனா இங்க வந்து நம்ம ஒண்ணுமே இல்லாம கையை பேசி நம்ம நின்றுட்டு இருக்கிறோமே. யா லைத்தனி கத்தம் துளி ஹயாத்தி, எதையாவது நான் உலகத்துல வாழ்ற காலத்துல எதையாவது நான் நல்லபடியா அமல செஞ்சிருக்கலாம், இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே என்கிற ஆசை படுற நிலையில தான் இன்னைக்கு பல பேர் இருந்துகிட்டு இருக்கிறோம். ஏன் இந்த ஆசை? நம்முடைய காலங்களை நம்ம சரியான முறையில் பயன்படுத்துறதே கிடையாது. காலையில எழுந்ததுல இருந்து திரும்பவும் இரவு படுக்கைக்கு செல்லுகிற வரை நம்முடைய அன்றாட தேவைகள் அத்தனையுமே உலகத்தை நோக்கி மட்டும்தான் இருக்கிறதே தவிர மறுமைக்காக எந்த ஒரு சேமிப்போ மறுமைக்காக எந்த ஒரு அமல்களோ நம்ம இடத்துல பெரும்பாலும் இல்லை. ஏதோ தொழுகிற மக்கள் தொழுகிறோம், அந்த தொழுகையிலுமே எந்த அளவுக்கு ஒரு பியூரிட்டி பர்ஃபெக்ட் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. மற்றபடி எதையாவது குர்ஆனை எடுத்து ஓதுகிற அமல்கள் எத்தனை பேர்த்த வழக்கமாக இருக்கிறது? ஏதோ எவ்வளவோ தவறு செஞ்சாச்சு, பாவத்தை பண்ணியாச்சு, ஏதோ என்ன பாவமா இருக்கட்டும், விபச்சாரமா இருக்கட்டும், வட்டியா இருக்கட்டும், எந்த பாவமா இருக்கட்டும், அந்த பாவத்துக்காக நான் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டு வருகிறேன், அந்த பாவங்களுக்காக நான் தௌபா செய்து வருகிறேன்னு இஸ்திக்ஃபாரையும் தௌபாவையும் போட்டு செய்யறவங்க எவ்வளவு பேர்? குர்ஆன் அல்லாஹ் ஒரு இடத்துல என்ன தெரியுமா சொல்லுகிறார்? யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ் வல் தன்துரு நஃப்சும் மா கத்தமத் லிகத், நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ்வை பயப்படுங்க. வல் தன்துரு நஃப்ஸ், உன்னை நீயே பாரு, உன்னை நீயே கணக்கு போட்டு பாரு. எதுக்கு தெரியுமா? வல் தன்துரு நஃப்சும் மா கத்தமத் லிகத், நாளை மறுமைக்காக நீ என்னத்தை சேமிச்சு வச்சிருக்கிறன்னு ஒரு சின்ன கணக்கு போட்டு பாருங்க அல்லாஹ். இந்த கணக்கை நம்மள எத்தனை பேர் போட்டிருக்கிறோம் இது வரைக்கும்? உலக வாழ்க்கைக்காக நம்ம போடுற கணக்கு என்ன, மறுமை வாழ்க்கைக்கு போடுற கணக்கு? உலக வாழ்க்கை நம்ம என்ன கணக்கு போடுறோம்? இவ்வளவு வச்சு, இவ்வளவு ஆயிடுச்சு, இவ்வளவு நம்ம பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இவ்வளவு சேவிங்ஸ்ல இருக்கு, பிள்ளைங்க இருக்கிறாங்க, இந்த அவனுக்கு அவ்வளோ இவனுக்கு இவ்வளோ, அதை செட்டில் பண்ணி விட்டுறணும், இந்த வயசுல கல்யாணம் பண்ணி வைக்கணும், சொத்து பத்துக்களை வாங்கணும், அதை பண்ணி கொடுக்கணும், இதை பண்ணி கொடுக்கணும், அந்த வீடு வாங்கணும், கார் வாங்கணும்னு உலகத்துல இவ்வளவு திட்டம் போடுறோம்ல. ஆனா நாளைக்கு விடுகிறது நமக்கு நிச்சயம் இல்லை. நிச்சயம் இல்லாத நாளைக்காக நாம போடுற கணக்கு எவ்வளவு? நிச்சயமான மறுமைக்காக ஒரு கணக்கு கிடையாது நம்ம இடத்துல. வயசு 50 ஆச்சு, ஓரளவுக்கு நம்ம அந்த பாவங்கள்லாம் இஸ்திக்ஃபார் செஞ்சிருக்கிறோம், தௌபா செஞ்சிருக்கிறோம், அல்லாஹ் அதையெல்லாம் மன்னிக்கணும், நிறைய திக்ருகளை செய்யணும், நிறைய துவா செய்யணும், நிறைய தொழுவணும், உபரி வணக்கங்களை நிறைய செய்யணும், குர்ஆனை ஓதணும், நிறைய நன்மையான காரியங்கள் நிறைய செய்யணுமே, கொஞ்சம் பத்தலையே, ஒரு கணக்கு இல்லையே. அப்ப இப்படி இருந்தா மறுமையில போய் என்ன தெரியுமா சொல்லுவோம்? யா லைத்தனி குந்து துராபாங்கிறது காஃபிர், அது ஓகே. இங்க யா லைத்தனி கத்தம் துலி ஹயாத்தி, இப்படித்தான் நம்ம பேசுவோம் மறுமையில. மறுமையில யா அல்லாஹ் நான் பாத்தியா இப்படி ஜெயிச்சிருக்கிறேன், அனுப்பிச்சுடு சொர்க்கத்துக்கு, அப்படி நம்ம பேச போறோம். யா லைத்தனி கத்தம் துலி ஹயாத்தி, கொஞ்சமாவது எதையாவது செஞ்சுட்டு வந்திருக்கலாமே, சேமிச்சுட்டு வந்திருக்கலாமே, அங்க போனா அல்லாஹ் கொடுப்பானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைச்சு அவங்களுடைய தோள் புஜத்து மேல கைய வைக்கிறாங்க ரசூலுல்லாஹ். இப்னு உமர் யார் தெரியுமா? ஏதோ சும்மா தொழாத ஒரு ஆள் கிடையாது, பெர்ஃபெக்டான ஒரு சஹாபி, ஃபர்ஸ்ட் ரேங்க் கேடர்ல இருக்கிற சஹாபி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்களுடைய தோள் புஜத்து மேல ரசூலுல்லாஹ் கைய வச்சு, இப்னு உமரே, இந்த உலகத்துல நீங்க ஒண்ணு அந்நியனை போன்று இருங்கள் அல்லது வழிபோக்கனை போன்று இருங்கள் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். சொல்ற நபரு இப்னு உமர் உலக அடிக்ஷன் எல்லாம் வாழல, மறுமைக்காக வாழ்ற ஒருத்தரை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் அவங்க தோள் புஜத்து மேல கைய போட்டு, இந்த உலகத்துல நீங்கள் ஒன்று அந்நியனை போன்று இருங்கள் அல்லது வழிபோக்கனை போன்று இருங்கள்ங்கிறாங்க. அப்படின்னா என்ன? அந்நியன்னா யாரு? இப்ப வெளியூருக்காரன் இந்த ஊருக்கு வரான்னு வைங்க, வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பலாம்ப்பா, அவன் தான் அந்நியன். வழிபோக்கர்னா யாரு? நான் தொலை தூரம் பயணம் போறேன், கொஞ்சம் இங்க சாப்பிட்டுக்கிட்டு ஓய்வு எடுத்துக்கிறேன், அவன் தான் வழிபோக்கர். அது மாதிரி இந்த உலகத்தை நினைக்கிறாங்க ரசூலுல்லாஹ். நம்மள எத்தனை பேர் நினைக்கிறோம்? அந்நியனை வழிபோக்கனாவே மறுமையெல்லாம் நம்ம நினைக்கிறோமே தவிர இம்மை நமக்கு நிரந்தரமானது. எவ்வளவு அடேப்பா, எத்தனை கணக்கு வளர்த்துங்கிறீங்க, எத்தனை கணக்கு. தூங்கி எதிர்ச்சா நிம்மதி இல்லாத வாழ்க்கை. இந்த சென்ற வாரம் கூட நான் கேள்விப்பட்டேன், நீங்க மகாலட்சுமி தான் ஒரு மரணம். சுபுகு தொழுது வந்து அமர்ந்த ஒரு இளைஞர், அவருக்கு வயது 31, சுபுக தொழுதுட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறார். உட்காந்து சும்மா சுபுக தொழுதுட்டு வந்து சும்மா டிவி ஆன் பண்ணி இருக்கிறாரு, சோஃபால உட்கார்ந்து இருக்கிறாரு. மைல்டா அட்டாக்னு அவருக்கு ஃபீல் ஆயிருக்குது.
ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க, மரணித்து விட்டார். வயது 31. மைல்டு அட்டாக்ல, இங்க மகாலட்சுமி நகர்ல. எப்படி காலங்கள் போயிட்டு இருக்கு. நாம என்ன தெரியுமா பண்றோம்? மறுமைக்குன்னு ஒரு சேமிப்பு கிடையாது. மறுமையை நினைச்சு நம்முடைய ஈகோவெல்லாம் அப்படியே விரட்டி விட்டுட்டு, என்னைக்காவது நம்ம நடந்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் வருதா? அப்படிதான் நம்ம ஆசை என்ன தெரியுமா இருக்கும்? மறுமையில தனி கத்தம் நீ ஹயாதி தான் இருக்கும். இப்படி நம்ம ஆசைப்பற்ற கூடாது. மறுமையில இங்கேயே அதற்கான களத்தை உருவாக்கி நம்ம என்ன பண்ணணும்? நிறைய அமல்களை செய்து அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவனாக மாற வேண்டும். இது ஒரு ஆசை. திருமறை குர்ஆன் பட்டியல் போடுறது. இன்னொரு ஆசை என்ன தெரியுமா? 69வது அத்தியாயத்துடைய 25வது வசனம். அதுல ஒரு மனுஷன் ஆசையை பாருங்க. யா லைத்தனி லம் ஊத்தி கிதாபியா. அவன் தெரியுமா சொல்றான்? அவன் ஆசை, யா லைத்தனி லம் ஊத்தி கிதாபியா, இந்த ஏடு எனக்கு கொடுக்கப்படாமலே இருந்திருக்கலாமே என்று ஆசைப்படுகிறான். என்ன ஏடு? ஏன் அவன் ஆசைப்படுறான் அப்படின்னா, அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலிஹி யகூலு யா லைத்தனி லம் ஊத்தி கிதாபியா. நாளை மறுமையில அல்லாஹ் ஷிமால்னா இடது, மஷ்யம்னா இடது, இடது புறத்துல யாருக்கு ஏட்டை கொடுக்கிறானோ அந்த மனுஷன் சொல்றான், யகூலு யா லைத்தனி லம் ஊத்தி கிதாபியா, இந்த ஏடு எனக்கு கொடுக்கப்படாமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு ஆசைப்படுறான். எங்க? மறுமையில. அது என்ன ஏடு தெரியுமா? அது என்ன ஏடு? நாம் காலையில் விழித்ததிலிருந்து மீண்டும் இரவு தூங்குவதற்கு செல்வதற்கு முன்பு வரை நாம என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னு வலது புறத்துல ஒருத்தர் எழுதுறாரு, இடது புறத்துல ஒருத்தர் எழுதுறாரு. அவங்க பேர் என்ன? கிராமன் காத்திபீன். கிராமன் காத்திபீன்ங்கிறது அவருடைய நேச்சர் நேம் கிடையாது. கிராமன்னா கரீம், அதுல இருந்து வந்தது. கண்ணியத்திற்குரிய எழுத்தாளர்கள். அவங்களுடைய பதவி பெயர். கலெக்டருங்கிறவங்க அவர் பேரா கலெக்டர், அவருடைய பதவி கலெக்டர். முதலமைச்சருங்கிறோம், அவர் பேரா முதலமைச்சர் இல்ல. அந்த மாதிரி கிராமன் காத்திபீன்னா சங்கைக்குரிய எழுத்தாளர்கள். வலது புறத்துல ஒருத்தர் இருக்கிறார், இடது புறத்துல ஒருத்தர் இருக்கிறார். காலைல முடிச்சுட்டாரா, யா அல்லாஹ் இவர் இன்னைக்கு என்னெல்லாம் நிறைய அள்ளி அள்ளி கொடுத்தாரா, நல்ல வழியில நிறைய குறுந்துவா செஞ்சதுல இருந்து எழுதி கொண்டே இருக்கிறார்கள். சிம்பிளா ஒரு கொஸ்டின். இன்னைக்கு காலையில முழிச்சிருப்போம்ல, ஒரு 5 மணின்னு வச்சுக்கோங்க, தோராயமா சுபுகளா தொழுதிங்கன்னு நம்புறோம், சரியா? ஒரு 5 மணிக்கு நம்ம முழிச்சாச்சு. இப்ப மணி 1:30, ஏறத்தாழ ஒரு 8:30 மணி நேரம் கழிந்திருக்கிறது. காலைல 5 மணிக்கு முழிச்சதுல இருந்து இப்ப 1:30 வரைக்கும் 8:30 மணி நேரம் கழிந்திருக்கிறது. இந்த 8:30 மணி நேர இடைவெளியில நம்ம இடத்துல இருக்கக்கூடிய இந்த 2 பேர்ல இந்த வேற கணக்கெல்லாம் விட்டுருங்க, இன்னைக்கு நடக்கிற இந்த 8:30 மணி இந்த கேப்ல இந்த சைடு இருக்கிறவர் நமக்கு நேரம் அதிகமா எழுதியிருப்பாரா, இல்ல இந்த புறத்துல இருக்கிற அதிகமா எழுதியிருக்கிறாரா? சின்னதா கணக்கு போடுங்க. காலையில கிளம்பி போனேன், ஒருத்தன் குறுக்க வந்தான், நான் ரோட்ல அவனை உடனே நான் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுனேன், இடது புறத்துல இருக்கிற எழுதியிருப்பார். கடைக்கு போனேன், 4 பேரை பத்தி புறம் பேசினேன், இடது புறத்துல இருக்கிற எழுதியிருப்பார். வழியில போற வழியில பார்வை பேணுதல் இல்ல, சோ அதுல ஒரு நிறைய தவறுகள், அதுல இடது புறத்துல இருக்கிறவர் எழுதியிருப்பார். வேற என்னப்பா, கோவப்பட்டேன், இடதுபுறம். வேற என்னப்பா, ஒருத்தனை திட்டுனேன், இடதுபுறம். வேற வேற எல்லாமே இடதுபுறமா தான் இருக்கு. வலதுபுறத்துல என்ன, சுபுகு தொழுதேன், இன்னைக்கு ஜும்மானால ஒரு 12 மணிக்கெல்லாம் பள்ளியாசலுக்கு வந்தாச்சு, இல்லாட்டியா இதுவும் கிடையாது. அப்போ ஒரு நாள்ல 8:30 மணி நேர கேப்லயே இடதுபுறம் அதிகம்னா 80 வருஷ வாழ்க்கையில இடதுபுறம் அதிகமா இருக்குமா வலதுபுறம் அதிகமா இருக்குமா? எழுதுறது. அது இன்னைக்கு ஜும்மானால இந்த 1.5 மணி நேரம் இங்க வந்துட்டீங்க, இல்லைன்னா இன்னும் ரேட் ஏறும். இது வந்து ஒரு தபால் ஓட்டு மாதிரி இந்த 8 மணி நேரங்கிறது. தபால் ஓட்டுலயே நம்ம காலி அப்படின்னா இன்னும் ஒட்டு மொத்தமா இடதுபுறத்துல 7 கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? சும்மா கொடுத்துட்டா எல்லாம் விட்டுருவான்னு நினைக்கிறீங்களா? அது சும்மா ஒரு மரியாதை, இர்ரெஸ்பெக்ட் அப்படின்னு மட்டும் நினைக்கிறோமா? இல்ல, இடதுபுறத்துல 7 யாருக்கு வழங்கப்படுகிறதோ அவனை அழிஞ்சான். நாங்க ரசூலுல்லாஹ் அழிஞ்சான்னு சொன்ன வார்த்தை ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. துருவி 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 விசாரிக்கப்படுவார். அப்ப இடதுபுறத்துல ஏட்ட வாங்கின ஒருத்தன் அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பல்ஸ் ரேட்ல சூரியன் பக்கத்துல நிக்குது, அல்லாஹ் கேள்வி கேட்க போறான், அங்க நிக்கிறாங்க இங்க நிக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் கையை பிசைஞ்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கிறான். அம்மாவை பார்க்கல, அத்தாவை பார்க்கல, பிள்ளைய பார்க்கல. அந்த நேரத்தில் அவன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? யா லைத்தனி லம் ஊத்தி கிதாபியா, இந்த ஏடு எனக்கு கொடுக்கப்படாமலே இருந்திருக்கணுமே.
ஆனா அல்லாஹ் இடது கையில கொடுத்துட்டானே அப்படின்னு ஆசைப்படுறாங்க. கொடுக்கப்படாமலே இருந்திருக்க கூடாதா? கொஸ்டின் ஆன்சர் வந்திருக்கும், இவன் படிச்ச கேள்வி எல்லாம் வரலன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ இந்த எக்ஸாம் இன்னைக்கு நடக்காம இருந்திருக்க கூடாதா, நான் படிக்காததான் வந்திருக்குது ஆசைப்படுறான்ல ஒரு மனுஷன். ஐயோ ரிசல்ட் இப்படி போயிருச்சா, இந்த மேட்ச் இன்னைக்கு நடக்காமலே இருந்திருக்கலாமே ஆசைப்படுறான்ல. இடது கையில கொடுத்த ஒருத்தன் ஆசைப்படுறான், இது எனக்கு கொடுக்கப்படாமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு ஆசைப்படுகிறான். விடுவானா அல்லாஹ்? விடமாட்டான். இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு களம். சும்மா நம்ம ஏசியில உட்காந்துக்கிட்டு பேசுறேன்னா நீங்க கேட்குறீங்க, ஏன்னா இதெல்லாம் ஒரு அறிவுரையாக நமக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது. மறுமையில நினைச்சு பாருங்க, இப்படியா நம்ம ஆசைப்படணும், இப்படியா நம்ம ஆசைப்படுற மாதிரியா நம்ம நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும். அது மட்டுமல்ல, இன்னும் திருமறை குர்ஆன் நமக்கு இன்னும் ஒருத்தனுடைய ஆசையை சொல்லுது. யகூலு யா லைத்தனி தகல்து ரசூலி சபீலா, நான் உலகத்துல வாழ்ந்த பொழுது நான் தூதரை எடுத்துக்கொண்டு நேரான வழியில இருந்திருக்க கூடாதா? யா வைலத்தா லைத்தனி லம் அத்தஹிது ஃபுலானன் ஹலீலா, எனக்கு வந்த கேடே நான் ஒருவனை இந்த ஷைத்தானை போய் நண்பனா ஆக்காம இருந்திருக்க கூடாதா? அவன் ஆசையை பாருங்க. மறுமையில அவன் ஆசை என்னன்னா, தூதரை நண்பனா எடுத்திருக்கலாமே, இந்த ஷைத்தான நண்பனா எடுத்திருக்காம இருந்திருக்கலாமே. தூதரை நண்பனா எடுத்தா என்ன ஆகும்? அல்லாஹ் சொன்ன கட்டளைகள்லாம் இனிக்கும். ஷைத்தான நண்பனை எடுத்தா என்ன ஆகும்? எதெல்லாம் கெட்ட விஷயமோ அத்தனையுமே என்ன பண்ணும்? நமக்கு அலங்காரமாக காட்டப்படும். கலாச்சாரம் மாறுதும்பா, லிவிங் டுகெதரா, அதான் இப்ப கல்ச்சரு, அவனுக்கு அது அலங்காரமா காட்டப்படுகிறது. பெண்களுடைய ஆடை கண்ணியப்பா, அதெல்லாம் என்ன? மை பாடி மை ரைட்ஸ், அதெல்லாம் என்ன இந்த காலத்துல? அதெல்லாம் பெண்கள் எப்படி வேணாலும் அணியலாம். அந்த மோகம் அவனுக்கு அலங்காரமாக காட்டப்படுகிறது. 80களில் 85களில் கல்லூரிகளில் ட்ரீட்னா எஸ்கேசி, ஸ்வீட் காரம் காஃபி அப்படின்னு தான் இருந்தது. எப்போ 80s கிட்ஸுக்குலாம். 90s கிட்ஸ் வந்தாங்க, இவங்களுக்கு என்ன தெரியுமா ட்ரீட்டு? ஏதாவது கேக் வாங்கி கொடுக்கறது, ஏதாவது ஹோட்டல்ல போய் சாப்பிட்றது, இதான் ட்ரீட்டு. இந்த ஜெனரேஷன் இருக்குல்ல, இவங்களுக்கு ட்ரீட்னா என்ன தெரியுமா? ஸ்வீட்டு காரம் காஃபியோ அல்லது ஹோட்டல்ல போய் சாப்பிட்றதோ அதெல்லாம் கிடையாது. ட்ரீட்டுனாலே மது அருந்துறது. அவனுக்கு அது அலங்காரமாக காட்டப்படுது. ஏன் தெரியுமா? அவன் ஷைத்தான நண்பனா எடுத்துட்டான், தூதர் அவன் நண்பனா எடுக்கல. நண்பன்கிற வார்த்தையை அல்லாஹ் சொல்றான், ஃபுலானன் ஹலீலா, அதாவது அவன் அந்த நண்பனா எடுத்திருக்கிறோம்ல. யார் நண்பனா எடுத்திருக்கிறோம்? மறுமையில போய் பேசிக்கிட்டு, ஐயோ நான் ஷைத்தான் நண்பனா எடுக்காம நான் தூதர் நண்பனா எடுத்திருக்கலாமே. தூதரை நண்பராக எடுத்திருந்தா நான் தொழுதிருப்பேன், மது அருந்தாம இருந்திருப்பேன், விபச்சாரம் பண்ணாம இருந்திருப்பேன், வட்டி வாங்காம இருந்திருப்பேன், பல அட்டூழியங்களை நான் செய்யாம இருந்திருப்பேன். ஷைத்தானை போய் எடுத்து விட்டனே என்று அவன் மறுமையில புலம்புகிறான். அவனுடைய ஆசை அங்கே, அவனுடைய ஆசை. இதெல்லாம் திருமறை குர்ஆன் போடுற ஆசைகளின் பட்டியல், ஒரு மனுஷனுடைய ஆசைகளின் பட்டியல். இன்னொரு இடத்துல கூட யௌமத்து கொல்லபு உஜூஹும் ஃபின்னார், அப்ப அவன் சொல்றான், யகூலு யா லைத்தனா அதான அல்லாஹ் வ அதான ரசூலா, மறுமையில போட்டு அல்லாஹ் முகங்களை புரட்டுறப்ப நான் அல்லாஹ்வை பின்பற்றி இருக்க கூடாதா, தூதரை பின்பற்றி இருக்க கூடாதா, இப்படி வந்து நாசமா போயிட்டேனே அப்படின்னு ஆசைப்படுறான். இறுதியாக இதெல்லாம் திருமறை குர்ஆன் ஒரு மனிதனுடைய ஆசைகளாக யா லைத்தனி அப்படின்னா அவன் ஆசைன்னு அர்த்தம். என்னென்ன ஆசைன்னு பாருங்க. யகூலுல் காஃபிரு, காஃபிர் சொல்லுகிறான், யா லைத்தனி குன்து துராபா, நான் மண்ணாயி போயிருக்க கூடாதா. ஏன்? வேதனை. யகூலு யா லைத்தனி கத்தம்து லி ஹயாத்தி, ஒரு முஸ்லிம் பேசுகிறான், நான் இந்த நாளுக்காக நான் உலகத்துல ஏதாவது முற்படுத்திட்டு வந்திருக்க கூடாதா. இன்னொருத்தன் ஆசைப்படுறான், யகூலு லமூதிக்கு யா லைத்தனி லமூதி கிதாபியா, இந்த கிதாப் எனக்கு இடதுபுறத்துல கொடுக்கப்படாம இருந்திருக்க கூடாதா. இன்னொருத்தன் சொல்றான், யகூலு யா லைத்தனா அதான அல்லாஹ் வ அதான ரசூலா, நான் அல்லாஹ்வையும் தூதரையும் பின்பற்றி இருக்க கூடாதா. இன்னொருத்தன் சொல்றான், ஷைத்தான நண்பனா எடுத்துக்கலாமா, அப்படி எடுக்காம இருந்திருக்கலாமே. இதெல்லாம் யாருடைய ஆசை தெரியுமா? வெற்றி பெற்றவர்களின் ஆசை இல்லை. கவனிங்க, வெற்றி பெற்றவர்களின் ஆசை இல்லை. இந்த இம்மையை சரியான களமாக பயன்படுத்தாமல் வாய்ப்பை தவறவிட்டவர்களுடைய ஆசை. ஜெயிச்சவனுடைய ஆசை இல்லை. இதெல்லாம் யாருடைய ஆசை? ஜெயிச்சவனுடைய ஆசை இல்லை. இந்த இம்மை வாழ்க்கையை பூரா வீணாக்கிவிட்டு சும்மா உட்கார்ந்து இருந்துட்டு ஒண்ணுமே இல்லாம மௌத்தா போன பார்த்தீங்களா, அவர்களுடைய ஆசை இதெல்லாம்.
இதற்கெல்லாம் ஆசைப்படாமல் இம்மையை சரியான களமாக பயன்படுத்தி அல்லாஹ்வை வணங்குகிற நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் வாய்த்து அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த எல் நினோ என்கிற ஒரு வார்த்தை புதிதாக பயன்படுத்தப்பட்டு பருவநிலை நிறைய மாறி வருகிறது, வெயில் காலத்தில் பயங்கரமாக வெயில் அடிக்கும், மழை காலத்தில் பயங்கரமாக மழை அடிக்கும் அப்படின்னதோட திடீர்னு வெயில் காலத்தில் மழை அடிக்கும், மழை காலத்தில் வெயில் அடிக்கும், எது எப்பனே கணிக்க முடியாது, பசிபிக் பெருங்கடல் அது பயங்கரமாக இருக்கிறது என்றெல்லாம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு 2015 அது குறித்த நிறைய எழுதப்பட்டு வந்தது. தற்போது தமிழகமே அந்த எல் நினோவுடைய தாக்கத்தில் தற்போது அடைந்திருக்கிறது. தமிழகமே எல் நினோவுடைய தாக்கம் தற்போது தமிழகத்தில் இருக்கிறது. இப்பொழுது ஜூலை மாதம், தமிழில் ஆடி மாதம், இந்த மாதங்களில் ஓரளவிற்கு கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா இங்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை அதிகமாக பொழிய வேண்டும், வெயில் குறையணும். சில இடங்களில் மழை குறைஞ்சாலும் வெயிலும் குறைஞ்சிரும். ஆனால் இப்போ என்ன தெரியுமா நிலைமை, ஜூலையில் திடீரென்று இவ்வளவு வெயில் அடிக்கிறது. இன்றைக்கு மட்டுமே 4 டிகிரி செல்சியஸ் மற்ற நாட்களோட அதிகமாக இருக்கும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இப்போ காரணம் என்னன்னா எல் நினோ தான், பருவநிலை மாற்றம் தான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ காரணம் அதனால் இப்போ விளைவு என்ன தெரியுமா, தென்மேற்கு பருவமழை கம்மியாக போச்சு. தென்மேற்கு பருவமழை பெஞ்சாதான், கேரளாவோட நல்ல மழை பெய்தால்தான் தென்காசி, கன்னியாகுமரி, அதே மாதிரி தேனி இந்த சைடு நல்ல மழை கிடைக்கும். தேனியில் பெய்கிற மழை தான் முல்லை பெரியாறு ஆற்று வழியாக வந்து வைகையில் நிரம்பும். தென்காசியில் பெய்கிற மழை தான் நிறைய தெரியும், குற்றாலத்தில் இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள்லாம். கன்னியாகுமரி அதே மாதிரி. தென்மேற்கு பருவமழை இப்போ ரொம்ப கம்மியாக போய் வெயில் கொளுத்த ஆரம்பிக்குது. மழை காலத்தில் மழை காலத்தில் என்ன ஆகணும், மழை பெய்யணும்ல, மழை காலத்தில் மழையும் குறைஞ்சி வெயிலும் குறைஞ்சிருக்கணும்ல, ஆனால் வெயில் மீண்டும் அதிகரிக்கிறது. இதெல்லாம் என்ன தெரியுமா, பருவநிலை மாற்றம். இப்படி போனுச்சுன்னா அடுத்த 10 ஆண்டுகள்லாம் வறட்சி தலைவிரித்து ஆடும். சரியான மழை இருக்காது, விவசாயத்துக்கு தண்ணி இருக்காது, குடிநீருக்கே தண்ணி இருக்காது, குடிக்கிறதுக்கே தண்ணி இருக்காது. அவ்வளவு பெரிய ஜூன் 12 மேட்டூர் டேமை திறக்கணும் குறுவை சாகுபடிக்கு, திறந்துருக்கிறாங்களானா இல்லை. ஏன் இல்லை, தண்ணி இல்லை. வெறும் 75 அடி தான் மேட்டூர்ல இருக்கிறது. அதை சாகுபடிக்கு திறந்து விட்டாங்கன்னு வைங்க, 20 அடி 30 அடிக்கு குறைஞ்சு போய் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க. மேட்டூர் டேம் திறக்கப்படல, இந்த ஆண்டு திறக்கப்படல, ஜூன் 12 திறக்கல. காரணம் தண்ணீர் இல்லை, 75 அடிக்கு இருக்கிறதால முடியாதுங்க. அப்ப விவசாயம் என்ன ஆகும், எல்லாமே எல் நினோவுடைய தாக்கத்தை பேப்பர்ல படிச்சுக்கிட்டு இருந்தோம். தமிழகம் தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபாரையும் தௌபாவையும் செஞ்சு ஒரு பெரிய வறட்சிகளுக்கு தள்ளாம, பஞ்சத்துக்கு தள்ளாம, யா அல்லாஹ் நல்லபடியாக எங்களை காப்பாற்றுவாயாக நம்ம என்ன பண்ணணும், அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துவா செய்யணும். துவா மட்டும் பத்தாது, இதுக்கெல்லாம் நிறைய இஸ்திக்ஃபார் செய்யணும். நிறைய அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்ய நம்ம என்ன பண்ணணும், மழையை பெய்விக்க வேண்டும். அதை நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.